திருப்பியும் கிரிக்கெட் களத்தில் குதிக்கிறாரா தினேஷ் கார்த்திக்? இந்த ஒரு தகவல் தான் பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு Facebook, Twitter எல்லா பக்கத்துலயும் போய்கிட்டு இருந்தது. என்னப்பா சொல்ல வர, தினேஷ் கார்த்திக் திருப்பி பிளேயர் ஆக போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா உண்மைதான். என்னப்பா சொல்ற, 2024 IPL இதுதான் என்னோட கடைசி IPL, இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் விளையாட போறதுல RCB இருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மறுக்க முடியாது, உண்மைதான். இப்ப கூட இங்கிலாந்து நடக்கக்கூடிய 100 பால்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கமெண்டேட்டரா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான். இப்ப இந்த வருஷம் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா RCB பேட்டிங் கோச் பிளஸ் மென்டரா இருக்காரு, நீ தான் வீடியோ போட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான். நீ என்னப்பா எல்லாத்தையும் உண்மைதான் சொல்லிட்டு இருக்க, தெளிவா சொல்லுப்பா, ஏன் புரியாத மாதிரியே பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பதவியிலும் தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு பதவிக்குமே போக போறாரு. தினேஷ் கார்த்திக் பார்த்தோம் அப்படின்னா பிரான்சைசி கிரிக்கெட்ல திருப்பியும் கிரிக்கெட்டரா இறங்க போறாரு. பிரான்சைசி கிரிக்கெட்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அது மாதிரி போக போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த வாட்டி இந்தியாவே கிடையாது. இந்த வாட்டி தினேஷ் கார்த்திக் சைன் பண்ண டீமை பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. போன வாட்டி RCBயோட ஃபைனல் கனவுல மண்ண தூக்கி போட்ட அதே ராஜஸ்தான் ராயலோட இன்னொரு பிரான்சைசிக்கு தான் போய் கிரிக்கெட் ஆட போறாரு. என்ன பிரான்சைசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய SA T20 பார்த்தோம் அப்படின்னா பால் ராயல்ஸ்க்கு இவர் சைன் பண்ணிருக்காரு பிளேயரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த SA T20க்கு அம்பாசிடரா தினேஷ் கார்த்திக் போனாரு. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா பால் ராயல்ஸ்ல பிளேயரா சைனும் பண்ணிருக்காரு.